வேலையை முடிச்சுட்டு தூக்கம் வந்துட்டு சுற்றினா தூங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு பார்க்குறோம் ஒரே மழையாக இருக்குது. இங்கே தான் மழையாக இருக்குன்னு பார்த்தா எல்லா இடமும் மழையாக இருக்குது. வீட்லேயும் மழை தான், சொசைட்டிலையும் அது வேலை செய்கிற இடத்துலையும் மழை தான். சரி படம் கட்ட வரலையே 2 வேளை படம். அவங்க ஃபோன் அடிச்சது தெரியாமல் கூட தூங்கியிருக்குன்னா பார்த்துங்களேன் எந்த அளவுக்கு தூக்கம் இருந்திருக்குன்னு. 2 நாளாக பார்ட்டி வைக்கிறதுக்கு வந்து அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம், பர்மனெண்ட் பார்ட்டி வைக்கிறதுக்காக. இப்போ வந்து பார்க்குறோம் ஒரே மழையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மழை வந்து எப்படி பெய்யுது பாருங்க. அரியலூர் மாவட்டம் வந்து எப்போ மழை விட்டாலும் வந்து, அதாவது எப்போ மழைன்னு சொல்கிறாங்களா அப்போல்லாம் வந்து மழையே பெய்யாது. அப்போ வந்து ஸ்கூல்லாம் லீவ் விட்ருவாங்க, காலேஜெலாம் லீவ் விட்ருவாங்க. ஆனால் மழை பெய்கிற அன்றைக்கே ஸ்கூல் காலேஜெலாம் லீவ் விட மாட்டாங்க. இந்த மாதிரி அனுபவம்லாம் உங்கள்கிட்ட யாருக்காவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அரியலூர் மாவட்டத்துலேருந்து பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. யார் யாரெல்லாம் அரியலூர் மாவட்டத்துலேருந்து பார்க்குறீங்கன்னு பார்ப்போம். அதர் மாவட்டத்துலேருந்து போடுறவங்க உங்கள் மாவட்டத்தை வந்து சுருக்கி மென்ஷன் பண்ணி விடுங்க. அதாவது ஷார்ட்டில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மழை எப்படி பெஞ்சிக்கிட்டு இருக்குன்றத. இந்த மாதிரி மழை ஒரு வாரத்துக்கு பெஞ்சிங்கன்னா எப்படியா இருந்தாலும் வந்து ராஜராஜேந்திர சோழன், அதாவது ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திர சோழன் வந்துட்டு வெட்டி ஆண்டுகிட்டு இருந்த அந்த பொன்னேரி ஏரியே வந்து ஃபுல்லாக நிரம்பி வழிஞ்சிரும். அப்புறம் எங்களுக்கு வந்துட்டு கழுங்கு வழியிறத நாங்கள் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி வந்து ஏரி நம்பி கழுங்கு வழிகிற என்ஜாய்மெண்ட்லாம் உங்கள்கிட்ட நீங்கள் பார்த்துருந்தாலோ எல்லா அனுபவம் இருந்தாலும் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு. எங்கடா சுற்றி காட்டுறது ஒன்றும் மழை பெய்யல என்ன காட்ட பார்க்காதீங்க. பனி மூட்டம் அப்படி இருக்குது. பனி அப்படி பெஞ்சிருக்கிறதுனால மழை பெய்யுறது தெரியாமல் தோணுது. சவுண்டை கேளுங்க நல்லா. இப்போ எந்த லொக்கேஷனில் மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.